கணமொழி நினைவு கூர்தல். Set theory, recall and remembrance. 13வது வினா. A, B மற்றும் C என்பன எவையேனும் 3 கணங்கள் எனில் A intersection B intersection C is equal to A intersection B intersection C சேர்ப்பு பண்பு சரியா? வெட்டு அதாவது இன்டர்செக்ஷனை பொறுத்து சேர்ப்பு விதி உண்டா இல்லையா? இதான் கேள்வி. உண்டு, சரிதான். சரி என்பது சரியான விடை. இங்கேயும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். A is a set of elements -11 √2 √5 7. B is a set of elements √3 √5 6 13. C is a set of elements √2 √3 √5 9. நிறுவ வேண்டியது A intersection B intersection C is equal to A intersection B intersection C. LHS RHS தனித்தனியா வச்சுக்கோங்க. LHS போகணும்னா முதல்ல B intersection C கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுக்கோங்க. is a set of elements √3 √5 கிடைக்குது. அதே மாதிரி A intersection B intersection C வேணும்னா A யோட B intersection C இன்டர்செக்ட் பண்ணணும். பொதுவா இருக்கக்கூடிய உறுப்பு √5 மட்டும்தான். அதை கணத்துல போடுங்க. அதுதான் LHS சமன்பாடு 1. RHS கண்டுபிடிக்கணும்னா முதல்ல A intersection B கண்டுபிடிங்க. அங்க பொதுவா இருக்கக்கூடிய உறுப்பு √5 மட்டும்தான். இதை தனியா வச்சுக்கோங்க. மொத்த RHSக்கு A intersection B intersection C கண்டுபிடிக்கணும். இங்கேயும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு √5 மட்டும்தான். சோ √5 கணத்துக்குள்ள எழுதி ஈக்குவேஷன் 2 எழுதிக்கோங்க. 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவலா இருக்கு. சோ LHS equal to RHS. இன்டர்செக்ஷனை பொறுத்து சேர்ப்பு விதி சரிபார்க்கப்பட்டது. இத வென் டயகிராம்ல பார்க்கணும். அப்ப வென் டயகிராம்ல முதல்ல அந்த கணங்களை ஃபில் பண்ணுங்க. 3க்கும் பொதுவா இருக்கிறத 3மே வெட்டி கொள்ளும் அந்த பகுதியில எழுதுங்க. 2க்கு பொதுவாக இருக்கக்கூடியத அந்தந்த கணங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எழுதுங்க. மீதம் உள்ளத A மட்டும் B மட்டும் C மட்டும் இதுல ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணியாச்சா? இப்ப LHS பார்ட்ல பிராக்கெட்ல என்ன இருக்கு? B intersection C. இந்த B intersection C நாம ஷேட் பண்ணணும். Bக்கும் Cக்கும் பொதுவாக உள்ள பகுதி அதை மட்டும் ஷேட் பண்ணா போதும். அப்ப Bயும் Cயும் இன்டர்செக்ட் ஆகிற பகுதியில் என்ன இருக்கு? √5 √3 அதை மட்டும் ஷேட் பண்ணுங்க. அடுத்ததா A intersection B intersection C. B intersection Cக்கும் Aக்கும் பொதுவா என்ன இருக்கு? √5 மட்டும்தான் இருக்கு. அதாவது 3க்கும் பொதுவானது இருக்கு. அதை மட்டும் ஷேட் பண்ணுங்க. இத சமன்பாடு 1ன்னு வச்சிருக்கோம்ல, அதோட கம்பேர் பண்ணுங்க. சமமா வருதா? வருது. அப்ப LHS பார்ட் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. RHS பார்ட்டுக்கு வாங்க. RHS பார்ட்ல பிராக்கெட்ல இருக்கிறது என்ன? A intersection B. அப்ப Aக்கும் Bக்கும் பொதுவா இருக்கிறத ஷேட் பண்ணணும். பண்ணிட்டீங்களா? பண்ணா உள்ள இருக்கிறது என்ன? √5. இப்ப A intersection B intersection C. இதுல Cக்கும் பொதுவா இருக்கிறது என்னன்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு உறுப்பு தான் இருக்கு. அது Cலயும் இருக்கான்னு பார்த்தா போதும். பார்த்துட்டா அங்க என்ன வருது? அவ்வளவுதான். அங்கேயும் √5 தான். அதாவது 3மே கனெக்ட் ஆகிற இடத்த ஷேட் பண்ணிக்கிறோம். சோ இதுவும் நமக்கு சமன்பாடு 2 மேட்ச் பண்ணிடுது. அப்படிதானே? வென் டயகிராம் கம்பேர் பண்ணுங்க. கிரீன் கலர்ல பாக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த 2 வென் டயகிராமையும் கம்பேர் பண்ணுங்க. 2 வென் டயகிராமும் ஒரே இடத்துல ஷேட் ஆயிருக்கா? அப்ப வென் டயகிராம் மூலமாவும் கணங்களின் வெட்டு சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறதுன்னு நிரூபிச்சிருக்கிறோம். 14வது வினா. A, B மற்றும் C என்பன எவையேனும் 3 கணங்கள் எனில் A union B intersection C is equal to A union B intersection A union C. வெட்டின் மீதான சேர்ப்பு பங்கீட்டு விதின்னு சொல்லுவோம். இந்த பங்கீட்டு விதி சரியா தவறா? சரி. ஏன்னா வெட்டின் மீதான சேர்ப்பு A union அப்படிங்கிறது B யோடையும் A union அப்படிங்கிறது C யோடையும் கனெக்ட் ஆகும். நடுவுல இருக்க இன்டர்செக்ஷன் அப்படியே இருக்கும். இது ஒரு விதிதான். சோ இது சரிதான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெட்டின் மீதான சேர்ப்பு. இதை வென் டயகிராம்ல ரெப்ரசென்ட் பண்ணி பார்ப்போம்.
LHS பார்ட்டை ப்ரூஃப் பண்றதுக்காக முதல்ல B இன்டர்செக்ஷன் C எடுக்கிறேன். Bக்கும் Cக்கும் பொதுவான ஏரியாவை ஷேட் பண்ணுங்க. A யூனியன் B இன்டர்செக்ஷன் Cனா Aயும் B இன்டர்செக்ஷன் Cயையும் சேர்த்து ஷேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. முழு Aயும் ஷேட் ஆகும், B இன்டர்செக்ஷன் C பார்ட்டும் ஷேட் ஆகும். அதே மாதிரி RHS பார்ட்டுக்கு வரும்போது முதல்ல A யூனியன் B ஷேட் பண்றோம், அப்புறம் A யூனியன் C ஷேட் பண்றோம். ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணா பொதுவாக இருக்கக்கூடியது அப்படியே நம்ம LHSல கண்டுபிடிச்ச படமே கிடைக்குது. சோ ரெண்டு ஈக்குவலா இருக்கா? So A union B intersection C is equal to A union B intersection A union C என்பது சரிபார்க்கப்பட்டது. அப்ப கொடுக்கப்பட்ட கூற்று சரி. 15வது வினா, A, B மற்றும் C என்பன எவையேனும் 3 கணங்கள் எனில் A intersection B union C is equal to A intersection B union A intersection C சரியா தவறா? சேர்ப்பின் மீதான வெட்டு. சரிதான். இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான், அதாவது பங்கீட்டு விதி தான். A இன்டர்செக்ஷன்ங்கிறது Bக்கும் Cக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இங்க A என்ற கணத்தை ஒரு ரோஸ்டர் ஃபார்ம்லயும் BCயையும் அதே மாதிரி ரோஸ்டர் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். இதுல நம்ம இங்க கொடுக்கப்பட்டிருக்க சேர்ப்பின் மீதான வெட்டு விதியை சரிபார்க்கணும். A intersection B union C is equal to A intersection B union A intersection C. LHS is equal to RHS னு ப்ரூஃப் பண்ணணும். LHS ப்ரூஃப் பண்ணணும்னா முதல்ல B யூனியன் C கண்டுபிடிக்கிறோம். ஒரு செட் கிடைக்குது. இப்ப A கணத்தோட B யூனியன் C இன்டர்செக்ட் பண்றோம். பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை மட்டும் எழுதினா போதும். சோ பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் -1 0 1 2 3 4. இத ஒரு கணத்துக்குள்ள போடுங்க. சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. RHS கண்டுபிடிக்கணும்னா A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிங்க, A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிங்க. ரெண்டையும் யூனியன் பண்ணுங்க. யூனியன் பண்ணா நமக்கு கிடைக்கிற கணம் -1 0 1 2 3 4 உறுப்புகளை கொண்ட கணமா இருக்கு. சோ இத இரண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றையும் இரண்டையும் கம்பேர் பண்ணுங்க, ஈக்குவலா இருக்கு. சோ சேர்ப்பின் மீதான வெட்டு சரிபார்க்கப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?